கவுன்சிலர் எம் அசோக்குமார் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். கூட்டத்திலே சிறப்பாக ஏற்பட்டு இருக்கும் நம்முடைய அண்ணன் ஒன்றியத்தினுடைய செயலாளர் முன்னாள் பெருந்தலைவர் அண்ணன் சீதாராமன் அவர்களே, கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வி.கே.ஆர். முருகன் அடிவராமன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய செயலாளர் வி.டி. ஜெயக்குமார் அவர்களே, மாநில இலக்கிய அணியினுடைய கலை இலக்கிய அணி துணை செயலாளர் அண்ணன் கோபி அவர்களே, மாவட்டத்தினுடைய கலை இலக்கியத்தினுடைய அமைப்பாளர் சா பரிமளம் அவர்களே, ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் நளினி ராமமூர்த்தி அவர்களே, மேலவை பிரதிநிதி சி மார்கபந்த் அவர்களே, ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் வேணுநாதன் அவர்களே, ஒன்றியத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கட்டிடம் பாஸ்கர் அவர்களே, ஒன்றியத்தினுடைய ஆத்மா தலைவர் மேலவை பிரதிநிதி இளங்கோ அவர்களே, சென்னங்குப்பத்தின் ஊராட்சி மன்ற தலைவரும் மேலவை பிரதிநிதி வெங்கடேசன் அவர்களே, பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் கிளைக்கழக செயலாளர்களே, ஒன்றியத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்களே, PL2 உறுப்பினர்களே, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி மற்றும் பல்வேறு அணியினுடைய அமைப்பாளர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான கூட்டம் கூட்டப்பட்டதன் நோக்கம் என்னடான்னா, நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமாகிய தளபதி அவர்களுடைய கட்டளையை ஏற்று 200 தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நமது கிவாக்குப்பம் தொகுதியும் அதில் வெற்றியினுடைய 200 இலக்கில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எப்படி செயல்பட வேண்டும் என்றும், கழகத்தினுடைய பணிகளை நாம் எப்படி செம்மையாக செயல்படுத்த வேண்டும் என்று இப்போது கழகத்தினுடைய பணிகளை நாம் திறம்பட செயல்பட ஆரம்பித்து விட்டோம். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி நிற்கும் தூண்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு என்பது ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான அணி ஒருவரால் இருக்கிற அணிக்கு உருவாக்க முடியாது. காரணம், இந்த அணியை வீழ்த்தக்கூடிய சக்தி இன்னும் உருவாகவில்லை. இதை நாம் தொடர்ந்து வெற்றி பாதையில் அழைத்து செல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் ஒற்றுமையோடு இருந்தால் மட்டுமே 2026 நாம் வெல்ல முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். PL3 கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பும் பண்பும் பாசமிக்க அண்ணன் சீதாராமன் அவர்களே, அவைத்தலைவர் அசோக்குமார் அவர்களே, அண்ணன் சுந்தரவடிவேல் அவர்களே, அண்ணன் கோபி அவர்களே, நளினி ராமமூர்த்தி அவர்களே, பரிமளம் அவர்களே, அண்ணன் ஏழ்மநாதன் அவர்களே மற்றும் தலைவர்களே, கழகத்தின் சிகரங்களே, உங்கள் அனைவருக்கும் எந்தன் பணிவான வணக்கத்தை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து எந்தன் உரையை துவங்குகிறேன். சிலந்தி வரை அறக்க சிங்கம் வராது, உதய சூரியனை சிறைபிடிக்க இரும்பு கம்பிகள் போதாது என்ற கலைஞருடைய அகத்தை கூறி எந்த உரையை துவங்குகிறேன். நாம் எல்லாம் இன்றைக்கு PL3 ஏன் இவ்வளவு சிறப்பாக கூட்டி அழைத்து பணியாற்ற வேண்டும் என்று அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தலைவர் அவர்கள் 200க்கு மேலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே நாம் பணியாற்ற வேண்டும்.
கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கழகத்தினுடைய எழுத்தாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறந்ததாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த துணைக்கழக செயலாளர்களே, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஆனந்த் அவர்களே மற்றும் பொதுப்பணி சேர்ப்பு உள்ளிட்ட அனைத்து உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை எடுத்தாக்கிக் கொண்டு, நேற்று பெய்த கொஞ்ச காலம் திமுக செய்தி பார்க்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆளுநர் போய் ஒருத்த பாக்குறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? மனசாட்சியோட சொல்லட்டும். திமுக காரனை சீண்டி பார்த்தா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. வரும் 2016 எங்களோட ரிசல்ட் பார்ப்பீங்க. 2026 200 தலைமை சொல்லியிருக்காரு. அதை விட அதிகமான தொகுதிகளை வென்றெடுத்து திமுகவை நிலைநிறுத்துவோம் என்று கோரி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆட்சி. நீங்க இந்திய அளவிலேயே நம்முடைய ஆட்சி ஒவ்வொரு துறையிலும் முன்னிலையில இருக்கிறத பாக்குறோம். ஆனாலும் நமக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு தேவையான நிதியை கொடுக்கல. அந்த நிதி தராத பத்தி எந்த எதிர்கட்சியும் போராட்டம் நடத்தல. எங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குமோ அதை பெரிதாக்கி நம்முடைய ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கணும்ன்றதுலயே அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் குறியா இருக்கு. நம்முடைய ஒன்றிய அரசு எந்த நிதியும் ஒதுக்காம இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக பல முயற்சிகளை அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்முடைய ஆட்சி மிக சிறப்பாக இந்திய அளவிலே பல துறைகள்ல முன்னோடியா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஒரு சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்து காமிச்சு நம்முடைய ஆட்சியை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனுடைய மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் மூடி மறைச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நமக்கு நிதி தராத போது சாட்டையார் அடிச்சுக்காதவங்க, அல்லது போராட்டம் நடத்தாதவங்க, இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன அசம்பாவிதத்தை முன்னெடுத்து நம்முடைய ஆட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்துகிற அந்த நிகழ்வெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழலில் எங்க ஒரு பிரச்சனைனாலும் நம்ம ஒன்றிய செயலாளர் தான் போய் அங்க சரி பண்ணுகிறார். இந்த ஒன்றியத்தோட மக்கள் உணர்ந்திருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல முதல் அறிவிப்பா நம்முடைய ஒன்றியம் வெற்றி பெற்றது என்ற, நம்முடைய தொகுதி வெற்றி பெற்றது என்ற 2026 எலெக்ஷன் அறிவிப்பாங்க. முதல் தொகுதியா இதை அறிவிப்பாங்க என்ற அந்த உணர்வோட எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிஎல்சி கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒன்றிய அவைத்தலைவர் அசோக்குமார் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பெருந்தலைவரும் மேற்கொண்டிய செயலாளர் அண்ணன் அவர்களே, வேலூர் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய மலர்விழி அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகளே, கழகத்தினுடைய ஆணையர்களாக இருக்கக்கூடிய பிஎல்சி பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி துணைத் தலைவர் முதல்வர் அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க தமிழர்களுக்காக இந்த மொழியை காக்க வேண்டும், இந்த இனத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாதனைகள் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சாதனைகள் வெளியே வட மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இங்கே வந்து பார்த்து தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் எப்படி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நடைபெறுவதற்கு பார்த்து அதை அந்த மாநிலத்தில் நிறைவேற்றுவதற்காக குழுக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களிடத்திலே செல்ல வேண்டும். நம்முடைய தளபதி அவர்கள் நாம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி வாக்கு கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய தகுதியை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். யாருக்கும் மக்களிடத்திலே பயந்து நாம் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொன்னாலே போதும். நாம் வீடு வீடாக நம்முடைய கழகத்தினுடைய சாதனைகளை, நம் அரசின் சாதனைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு தான் 100 பேருக்கு ஒரு ஆளாக இங்கே பொறுப்பாளராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தேனீக்களாக நீங்கள் செயல்படுங்கள். வீடு வீடாக சென்று ஒரு வாக்குகள் கூட நாம் வீணாக்காமல் அந்த வாக்குகளை எல்லாம்
வாக்கு பெட்டியில் சேர்க்கின்ற பொறுப்பை உங்களிடத்திலே, உங்களுடைய மகத்தான பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இங்கே கழக முன்னோடிகளும் பொறுப்பாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் செய்தால்தான் இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சியை நிறைவேற்றால்தான் இந்தியாவினுடைய நம்முடைய மொழிக்கு ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களை ஒழிக்கக்கூடிய மோடி எண்ணத்தை நாம் சிதறடிக்க முடியும். பிஜேபியை நாம் அகற்ற வேண்டும். ஒரு சிலர் அவன் சாட்டை எடுத்துக் கொடுக்கிறான், செருப்பணிய மாட்டேன் என்று சொல்கிறான். திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பணிய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர் காலத்துக்கு செருப்பு அடியப் போவதில்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் செய்ய வேண்டியது மக்களிடத்திலே சாதனைகளை சொல்லுவோம். 200க்கு மேல் நம்முடைய தொகுதிகளை வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய வரலாறை படைக்க வேண்டும். நம்முடைய தளபதியினுடைய ஆதரவை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் எல்லாம் இந்த ஆட்சி வந்தால்தான் நம்முடைய மொழியை காக்க முடியும், நம்முடைய பண்பாட்டை காக்க முடியும். என்னுடைய பெயர் டாக்டர் எம் பிரபாத் குமார், எம்எஸ்சி, எம்ஆர்டி, எம்பில், பிஹெச்டி. சைக்காலஜியில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். கல்லூரியில் நிறுவனர் இருக்கேன். மண்ணின் மைந்தர் அவர்களும் தலைவர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் மாவட்டத்தினுடைய மாவீரன் ஏபிஎன் அவர்களும் என்னை பரிந்துரை செய்து இந்த பொறுப்புக்கு அமர்த்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையை எப்பொழுதும் வீணடிக்க மாட்டேன் என்று நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அவைத்தலைவர் அசோகன் அவர்களே, ஒருங்கிணைத்து அழைத்து நம்மை வரவேற்று அமர்ந்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சீதாராமன் அவர்களே, தலைமை சிறப்பு உறுப்பினர் வி.கே. சுந்தரவர்கள் அவர்களே, சிறப்பு முன்னணியாக வந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் மலைமொழி அவர்களே, பிரபாத்குமார் அவர்களே, தொகுதி உறுப்பினர் வந்திருக்கிற செயலாளர் பேராமத்தர்களே, மாவட்ட நிகழ்ச்சி அமைப்பாளர் அவர்களே, ஒன்றிய துணைச் செயலாளர் நிலைகள் மாவட்டர்களே, அமைச்சர்கள் தேர்தல்களே, மாவட்ட பிரதிநிதி மாறுபடுகளே, வெங்கடேசன் அவர்களே, அன்பான இளம்பு அவர்களே, பேசி அமர்ந்திருக்கிற சகோதரர்களே, பிஎல்சி என்ற தொகுதி நிறைந்த வாய்ப்போடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அன்பானவர்களே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சில கடப்பாடுகள் இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்றிருக்கிறேன். அருமை தம்பி ரமேஷும் சொன்னார்கள், ஒருங்கிணைத்து எல்லாம் செய்யணுங்க. தலைமை செயற்குடைய கூட்டம் நடந்தது. அருமை சகோதரர் வி.கே. சுந்தரவடிவேல் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பேசுவதற்கான வாய்ப்பை தலைவர் தாராளமாக சுதந்திரமாக வழங்கினார்கள். யாரெல்லாம் பேச விரும்புகிறீர்கள் என்று கேட்கிற போது 46 பேர் பெயர்களை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 36 பேர்கள் பேசினார்கள். அதில் பெரும்பாலும் செயற்குழு உறுப்பினர்களை விட மாநில அணியினுடைய அமைப்பாளர்கள் பேசினார்கள். பேசுகிற போது ஒவ்வொருடைய தொண்டனுடைய மனக்குமுறையும், ஒவ்வொருடைய எண்ணத்தையும், என்ன இல்லை இதை செய்யவில்லை தலைவா என்று தலைவரிடத்தில் நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைத்து பேசிய அந்த காட்சி ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிற ஒரு இயக்கம். அதற்கான தலைவர் நம் தளபதி என்பதை அன்றைக்கு நான் பார்த்து மகிழ்ந்தேன், மனம் புலனாயுதம் கொண்டேன் என்ற செய்தியை இங்கே சொல்லி அங்கே முறையாக கடைசியாக தலைவர் சொல்லுவது சொன்னார், இந்த துறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். குறிப்பாக 1000 ரூபாய் சிலருக்கு வரவில்லை. அவங்க குறிப்பாக சொன்னார், எங்களுடைய வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார், கட்சிகளுக்கே வரலன்னு தலைவர் சொன்னார். இது 2 மாதங்களில் அந்த பணம் வந்துவிடும். யாரும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இங்கே அணிகளுடைய அமைப்பாளர்கள் ஒன்றிய அளவு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அணிக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கிறது என்று அவர் வேலை வாங்க போறார். ஏற்கனவே தொகுதி அடிப்படையில் இளைஞரின் சார்பில் கூட்டங்கள் கருத்தரங்கம் பயிற்சி பாத்திரம் என்று இருக்கிறார். ஆனால் இப்போது அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை கிராமங்களும் கூட்டி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அந்த பாசறை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த வகையில் பிஎஸ்சி அவர்கள் என்பது மிக மிக முக்கியமானவர்கள். எப்படி BL2 முக்கியமாக நம்ம கருதுகிறோமோ அதை பொறுத்து பிஎஸ்சியும் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் நம்முடைய பணிகளை தான் சுரைக்க வேண்டும். உதாரணத்துக்கு எனக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல நான் சொன்னா என் மருமகன் சொன்ன விட மாட்டான். நீ சொன்னா போய் வெளியே 12,000 சொல்லுவான். சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க வீட்டில் பெண்கள். எனவே நம்மை விட வேகமாக முனைந்து செயல்படக்கூடிய அளவில் இன்னைக்கு களத்தை தளபதிகளை அமைத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் நேற்று 2 நாளைக்கு முன்னால மாநில பொதுச்செயலாளர் 77 வயது அருமையா சொன்னார்கள். பேட்டியில வந்தார்கள், பார்த்தார்கள், ஒன்றும் இல்லை சென்றார்கள். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இடமாறிட்டு போனாங்க, சும்மா சொல்லி இவரை பண்ணிட்டாங்க தலைவரை அங்க அசைத்து விட முடியுமா, இங்க இவரை பண்ணிவிட்டா கழகத்தை அசைத்து விட முடியுமா? இங்க சொன்னதை போல சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பதிவுகளை, லட்சக்கணக்கான பதிவுகளை இன்னைக்கு போட்டு அத்தனைக்கும் பதிலடி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்ம அச்சப்பட தேவையில்லை. அங்க எப்படி நம்பிச்சு இங்க நம்பிச்சு அந்த பேசவே கூடாது, அது தவறு. எனவே அந்த வகையில் தலைமையினுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கடைசி தொண்டனும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அளவில் தான் நான் பார்த்த வகையில், கேட்ட வகையில், படித்த வகையில் ஒரே அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மெல்லாம் நிலைநிறுத்தி 200 சாத்தியம் என்றால் நிச்சயம் சாத்தியம் முடியும். அதுக்கான காரணம் கூறுவதெல்லாம் வெளியே உண்டு. இன்னும் 2 வருஷம் இருக்குது. தேர்தல் அறிக்கை வரணும். இதுக்கெல்லாம் பெண்கள் 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 அந்த பெண்களை மட்டும் வைத்துக் கொண்டு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உடம்புக்கு ஒரு பெண் கிளாஸ் நடத்துது, அது உட்கார்ந்து நடத்தினாக்கா அது ஒரு அவமரியாதை ஏற்படும். நம்ம பார்த்து ஒரு மாதிரி பேசுவான்னு சொன்னா நிமிர்ந்து உட்கார்ந்து பாடம் நடத்த வேண்டும் என்று கேட்டதற்கு எந்த முதலமைச்சரும் முன்னைக்கு தேர்ந்தெடுத்த பாடியை போல கலைஞர் அவர்கள் அந்த பணியை செய்து அப்படின்ற நாம் எதுவும் கண்டிராத அந்த ஒரு கருவியை கண்டு அந்த பெண்ணை நிம்மர வைத்து பாடம் சொல்லுகிற வகையிலே கடைக்கோடியில் எங்கேயோ ஒருவர் தபால் போட்டு விட்டா கூட அதை கேட்டு செயல்படுத்துகிற ஒரு மாபெரும் தலைவனை இந்திய அளவில் இல்ல உலக அளவில் பெற்றிருக்கிற ஒரே தலைவர் தளபதி என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்து உழைப்போம் உழைப்போம் உயர்வோம் வெற்றி பெறுவோம். 200க்கு மேலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வந்தவர்களை வரவேற்று வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை நேரத்தில் கேள்விக்குப்பம் மேற்கு ஒன்றியத்தினுடைய BLA2 மற்றும் BLSC கிளைக்கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், இன்றைய மேற்கொண்டியத்தினுடைய செயலாளர் என் சீதாராமன் அவர்களே, இந்த கூட்டத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பாக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரர் நிலவிழி அவர்களே, சகோதரர் பிரபாத்குமார் அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் அவர்களே மற்ற அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படை ரத்தநாளங்களாக வழங்கியிருக்கின்ற உங்களுடைய கூட்டத்தை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களை அழைத்து கூட்டம் நடத்துகின்ற சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சீதாராமன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், தேர்தல் காலங்களில் ஆரம்ப காலம் தொட்டு தேர்தலில் வாக்குச்சாவடிகளை பதிவு செய்து வாக்குப்பெட்டி இயந்திரங்களை EVM மிஷின்களை எடுத்துச் செல்கின்ற வகையில் அடிப்படை உழைப்பை செலுத்தக்கூடிய உங்களை வைத்து இந்த தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்ற ஆலோசனை கூட்டத்தை வருடத்தின் ஆரம்பத்தில் 2026 தேர்தல் என்றாலும் கூட 25 தேர்தல் ஆண்டாக கருதப்படுவதால் உங்களை எல்லாம் அழைத்து நடத்திக் கொண்டிருக்கின்றார். BLA என்பது மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும், BL2 என்பது அந்தந்த வாக்குச்சாவடிகளை சார்ந்த வாக்குச்சாவடியை நடத்துகின்ற முகவர்களாகவும், அந்த BLA2க்கு உடன்படாத 100 ஓட்டுக்கு ஒருவர் என்கின்ற முறையில் PLCயை அமைத்திருக்கிறார்கள். அடிப்படையாக கடந்த தேர்தலில் பெரும் வெற்றியை பெறுவதற்கு காரணமாக அமைந்த நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை போலவே சட்டமன்ற தேர்தலிலும் 200 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கூறியதை செயல்படுத்த இங்கே நீங்கள் எல்லாம் கூறியிருக்கிறீர்கள்.
கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த 3-4 ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஏதேனும் ஒரு அடிப்படை வசதியை ஆட்சியில் தான் மகளிருக்கு சிறப்பு வாய்ந்த உதவி வழங்கப்படுகிறது. படிக்கின்ற பக்கத்தில் தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் அழைத்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய அண்ணன் சீதாராமன் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கடந்த 10 ஆண்டுகளாக 3 தேர்தலாக இந்த சட்டமன்ற தொகுதியை இழந்திருக்கிறோம். வர இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் நாமெல்லாம் ஒன்றுபட்டு உழைத்து ஒற்றுமையாக இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற 14 வாக்குகளை போல மிக அதிகமான வாக்குகளை பெற்று இந்த சட்டமன்ற தேர்தலில் கேள்வி சட்டப்பேரவை தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று ஒரு வாக்குறுதியை ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூற அமைகிறேன். நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிஎல்சி கூட்டத்தினுடைய நோக்கம் 100 நபர்களுக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து நம்முடைய கழக அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய முதல் கடமை. ஒவ்வொரு குடும்பமும் அரசினுடைய நல்ல திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், மகளிர் இலவச பேருந்து. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாசத்திற்கு அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவர்கள் பெரியாரையான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பகுதியில் ஓட்டை பெற்றார். அதேபோல் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு சென்று அரசினுடைய திட்டங்களை கூறி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து தருமாறு உங்கள் பணியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிஎல்ஏ டு பிஎல்சி கூட்டத்திற்கு கடந்த நாடாளுமன்றத்தில் இன்று நமக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் 2026 நடைபெற இருக்கின்ற சட்டசபை தேர்தலிலும் தலைவர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நமக்கு இட்டிருக்கிறார். வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இந்த நேரத்தில் வந்தவர்களை வரவேற்று சுருக்கமா இங்க பேசணுன்றதெல்லாம் கருத்துக்கள் கேட்டேன். நம்ம மாவட்டத்தை பற்றி பேசுறோம். இலங்கை மணிப்பூர்ல பெண்களை கற்பழிச்சு பண்ணாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் உடனடியாக பிடிச்சாச்சு. அவருக்கு தண்டனை கிடைச்சாச்சு. ஆனா என்னென்னவோ வித்தியாசம் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் கத்துறாரு, அப்படியே இன்னும் காட்டு தரப்பாச்சு. அமைதியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலே காவல்துறை ஷார்ப்பா இருக்கிறாங்க. அதனால நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால எத்தனையோ திட்டங்கள் கோபி சொன்ன மாதிரி நம்ம 1000 ரூபாய் வழங்குற திட்டம் அரசாங்கத்தில் பணி செய்வதை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய துணை முதல்வர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து சேரும். வராது அத்தனை பேரும் நான் மட்டும் 700 கொடுத்திருக்கலாம் மாவட்ட செயலாளர்கிட்ட, துணை முதல்வர்கிட்ட அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தில் பணி செய்வதை தவிர உள்ளாட்சி இப்ப நான் ஒன்றிய கவுன்சிலர் எனக்கு வராது. அதனால நீங்க கவலைப்பட. இந்த சிறப்பான ஒரு பிஎல்சி கூட்டத்தினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர் அண்ணன் சீதாராமன் அவர்களே, என்னோடு இந்த கேள்வி தொகுதிக்கு உரையிலிருந்து பயணிக்க இருக்கும் மாவட்ட துணை செயலாளர்கள் அக்கா மலர்வி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பிரபாத் அவர்களே,
ஒன்றிய கழக நிர்வாகிகளே, வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் நமது வாக்காளர்களே சென்று சேர்ந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் துணை முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து ஒரு தென்னை பிரச்சாரம் போல் நீங்கள் பூங்குழலி அவர்களை பார்த்தால் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நம்ம நலத்திட்ட உதவிகளை அவங்கள்ட்ட சொல்லணும். ஒவ்வொரு வாக்காளர்களும் சென்றடைந்திருக்கு, நலத்திட்ட உதவிகளும் சென்றடைந்து இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் அவர்கள் எடுத்துச் சொல்லி வருகின்ற 2026 தேர்தலில் கேள்விக்குட்டும் தொகுதியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து நமது தமிழக முதல்வர் அவர்களின் பொறுப்பாளர்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு கேட்டோம். இவர்கள் காத்திருந்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருகின்ற காலங்களில் இந்த வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவேளை மாற்றியமைக்க வேண்டியிருந்தால் உறுப்பினர்கள் யாராவது செயல்படாமல் அவர்களை மாற்றி புதிய உறுப்பினர்களை சேர்த்து அந்த வாக்குச்சாவடியில் ஒரு இளைஞர்களைச் சேர்ந்த தப்பியும் ஒரு மகளிரணியைச் சேர்ந்தவர்களும் ஒரு தகவல் தொழில்நுட்ப பணியைச் சேர்ந்தவர்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். BLA2 அந்த குழுவில் இருக்கக்கூடாது. BLA2 தனியாக செயல்பட வேண்டும். உதாரணமாக 700 வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கிறார்கள் என்றால் 7 குழு உறுப்பினர்களும் ஒரு BLA2 மொத்தம் 8 பேர் இருக்க வேண்டும். இதுதான் தலைமை கழகம் முக்கியமாக அறிவுறுத்துகிறது. எனவே இதன்படி நம் அனைவரும் செயல்பட்டு கழக வெற்றிக்காக பாடுபட என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க கலந்து கொண்டு நல்லா செயல்படுத்திக் கொடுத்த அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.